அப்ப என் நம்பிக்கையாக நான் யாரை வைக்கணும்? கிறிஸ்துவை வைக்கணும். ஆகவேதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது, கர்த்தரை நான் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் என்ன பண்ண மாட்டேன்? அசைக்கப்பட மாட்டேன். அவர் உறுதியான ஒரு நம்பிக்கை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படி காணப்படுகிறது அப்படின்னு சொன்னா, நெறிந்த நாணலை போல காணப்படுது. ஒரு சோதனைகள் வரும் பொழுது, ஒரு பலவீனம் வரும் பொழுது நம்ம எப்படி காணப்படுகிறோம்? வளைந்து நெளிகிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவின் பேரில் இருக்கக்கூடிய அந்த உறுதியான நம்பிக்கையை நம்ம என்ன பண்ண முடியல? வைக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆழமாய் அஸ்திபாரம் நீங்கள் போடும் பொழுது நீங்க நம்பிக்கையாய் உறுதியாய் காணப்படுவீங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படுவீங்க. ஆகவேதான் விதையை நம்ம மணல போட்டா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? பலனை எதிர்பார்க்க முடியும். அப்ப வேத வசனமாகிய வசனங்கள் இன்றைக்கு நிறைய பேருடைய கையில இருக்கு, பாக்கெட்ல இருக்கு. ஆனா விதைக்கப்பட வேண்டிய இடமாகிய நல்ல இருதயத்துல என்ன பண்ணல? வசனங்கள் விதைக்கப்படல.